Hi friends, welcome to HPR Stitching. இன்னைக்கு பேசிக் ஆரி ஸ்டிச்சிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டிச் போட போகிறோம். வாங்க ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது டபுள் த்ரெட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனோட ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் லென்த்தில் ஒரு செயின் ஸ்டிச் நார்மலாக போடுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டிச், அதாவது லாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டுக்கலாம். நம்ம போட்டு செயின் ஸ்டிச்சுக்கு ரைட் சைடாகவும் இருக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடாகவும் இருக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு ஒரு பாதி அளவுக்கு ஸ்டிச் போட்டு அடுத்தது அதுலேயும் ஒரு லாக் போட்டுட்டு எகைன் நம்ம லைனில் இன்னொரு ஸ்டிச் போடணும். பக்கத்தில் ஒரு லாக் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் எண்டான இடத்துல அடுத்தது ஒரு லென்த்தியான செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டு எகைன் அங்கேருந்து இழுத்து நம்ம லைனில் அடுத்த ஒரு செயின் ஸ்டிச் லென்த்தியான செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த லாக் போட்டு எகைன் ரைட் சைடில் அந்த லைனுக்கு ரைட் சைடில் நம்ம ஒரு லாங் ஸ்டிச்சும் ஒரு லாக்கும் போட்டு இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். இது ரைட் சைடில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு செடியோட ஸ்டெம் மாதிரி இருக்கிறதுனால இதை ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஒரு பக்கம் மட்டும்தான் இந்த மாதிரி போடணும்னு இல்லை, ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இது லாங் செயின் ஸ்டிச்சாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம கொஞ்சம் லூஸாக விட்டு தான் இழுக்கணும். ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த செயின் என்னாகனா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நூலை நம்ம கொஞ்சம் லூஸாக விட்டே நம்ம இந்த ஸ்டிச்சை பண்ணணும். அப்போது நமக்கு கரெக்டாக அந்த நூல் இழுந்து வரும். இல்லைன்னா ரொம்ப டைட்டாக நூலை பிடிச்சி இழுத்தோம்னா அது ரெண்டாக பிளந்து வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டிச்சும் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சும் நம்ம போட்டக்கூடிய லைனுக்கு ரைட் சைடில் இல்லைனா லெஃப்ட் சைடில் போட்டது தான் ஸ்டெம் ஸ்டிச். இப்போ ஃபுல் லென்த்துக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இது வரைக்கும் ரைட் சைடில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டோம். இனி லெஃப்ட் சைடில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கும் அதே மாதிரி லென்த்தியாக ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அடுத்தது ஒரு லாக் போட்டுட்டு நம்ம எடுத்துருக்கூடிய லைனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அடுத்த லாக் போட்டு எகைன் நம்ம லைனில் அந்த ஸ்டிச்சை எண்ட் பண்ணி லாக் போட்டுட்டு திரும்பியும் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் முடியக்கூடிய இடத்துல லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு எகைன் இழுத்து நம்ம லைனில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நம்ம இது ட்ரீ இல்லைனா நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடக்கூடிய இடத்துலையே டிசைனிங்காக இந்த ஸ்டிச் போடலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இதே மாதிரி எண்ட் வரைக்கும் நாம் இந்த ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எண்டில் எண்ட் நாட் போட்டு நாம் இதை கம்ப்ளீட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம செயின் ஸ்டிச் போட வேண்டிய இடத்துல டபுள் செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிற இடத்துல நாம் இதை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அந்த கலர் நல்லா தெரிகிறது மாதிரியும் இருக்கும். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் HPR ஸ்டிச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.